கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சந்திரா வந்தாச்சு. வந்த உடனேயே அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மருதுவுக்கும் ரேவதிக்கும் கார்த்திக்கு தெரியாமல் கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய பிளான். கார்த்தி எப்படி இவங்களை ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி கார்த்தியை ஏமாற்றணும் அப்படின்றத சந்திரா இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல என்ன பிளான் வச்சுருக்கான்னு சந்திரா கிட்டே கேட்க, அப்போது சந்திரா பக்காவான ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. அதாவது ரேவதிக்கு மாலை தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரேவதியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இரத்த சம்மந்தம் இல்லாத மூணாவது ஒரு ஆள் ரேவதி கழுத்தில் மாலை போட்டால் தோஷம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். அந்த மாலையை போட போகிறது உன் அண்ணன் மருத்து தான் அப்படின்னு சொன்னதுமே இவங்க 2 பேருக்கும் சந்திரா சொன்ன பிளான் ஓகேவா தெரியுது. ஸோ இங்கே சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கார்த்திக் கோவிலுக்கு வராமல் இருக்க அடுத்த ஒரு பிளானையும் இங்கே சந்திரா சூர்யகலா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா கார்த்தி அங்கே வந்தால் இந்த பிளான்லாம் சொதப்பிடும். அதனால கார்த்தி அந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பிளானை நீங்கள் சரியாக செய்து முடிக்கணும்னு அதுக்கும் ஒரு பிளானை கொடுக்குறாங்க. அதை கேட்ட சூர்யகலா இங்கே பிரியாவை வச்சு இந்த பிளானை செய்து முடிச்சிடலான்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இவங்க பிளான் பண்ணபடி ஜோசியரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஜோசியரை பார்த்ததும் ராஜராஜன் கோவப்படுறாங்க. எதுக்கு ஊனா நீ ஜோசியரை வீட்டுக்கு வர சொல்கிறேன்னு சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்கும்போது, எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக நான் என்ன வேணான்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட ரேவதியுடைய ஜாதகத்தை கொடுக்க இவங்க சொன்ன மாதிரி ஜோசியரும் சொல்கிறாரு, ரேவதிக்கு மாலதோஷம் இருக்குது, இரத்த உறவு இல்லாத உங்கள் மாலை போட்டால் இந்த தோஷம் நீங்கிடும் அப்படின்னு சொல்ல இன்றைக்கி ஈவினிங் கோவிலில் இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சாமுண்டீஸ்வரி அதற்கான ஏற்பாடுகளும் செய்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ஆஃபீஸ்க்கு போக ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கார்த்தியோட என்ட்ரி. கார்த்தி ரேவதிக்கு லிஃப்ட் கொடுத்து காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கார்த்தி விரலில் இருக்கக்கூடிய மோதிரத்தை ரேவதி பார்த்துட்டு சந்தேகப்படுறாங்க. இவர் கையில் இந்த மோதிரம் எப்படி வந்துச்சு, ஒருவேளை இவர் தான் நம்ம விரலில் மோதிரம் போட்டிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் ரேவதிக்கு இருந்தாலும் அதை வெளிப்படையாக கேட்கல. கேட்டால் உங்கள் மோதிரம் மாதிரி ஒன்று தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சமாளிப்பார். அதனால் இதை பற்றி நம்ம கேட்க வேணான்னு ஒரு யோசனையோடு ரேவதி உட்காந்துட்ருக்காங்க. அதை நோட் பண்ண கார்த்தி, என்னாச்சு ஏதோ யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அது எப்படின்னு தான் எனக்கு தெரியலை, அதை பற்றி தான் கேட்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிங்க, சும்மா போகக்கூடாது அப்படின்றதுக்காக புடவை எடுத்துகிட்டு வந்தேன், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் காரில் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இதோட லாஸ்ட் எபிசோடை முடிச்சிட்டாங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா சந்திரா கார்த்தியை கோவிலுக்கு வரவிடாமல் தடுக்க போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டு. ஸோ இந்த கள்ள நோட்டை சூர்யகலா பிரியா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. பிரியா அதை எடுத்துகிட்டு போய் கார்த்தி ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பணத்தை ஆஃபீஸில் மறைச்சி வச்சுட்டு போலீஸ்க்கு தகவலை சொன்னால் கார்த்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரேவதி மருது இவருடைய கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்ற பிளானோட இவங்க களமிறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி மாலையில் தாலியை மறைச்சி வைக்கிறாங்க. அதை சந்திரா கிட்ட காட்டி தாலி மறைஞ்சிருக்கிறது எங்காவது தெரியுதான்னு சொல்லி கேட்க எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்ல, மருது ரேவதியுடைய கல்யாணத்தை எப்படியாவது நம்ம நடத்தியே தீரணும், இங்கே கார்த்தி முகத்தில் கரியை பூசணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த வார எபிசோட் வேறு லெவலில் தான் இருக்கும். கடைசியில் கார்த்தி மாலை போட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.